மெரினாவில் உள்ள நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விக்னேஷ், மதுரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய போராட்டத்துல பின்வாங்காம தங்களுடைய போராட்டத்தை தொடங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில மெரினாவில் தற்போதைய சூழ்நிலை என்ன? அங்குள்ள கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. மெரினா கடற்கரையை பொறுத்தவரையில் இந்த போராட்டமானது 6வது நாளாக இன்றும் நீடித்து வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த 6 நாட்களாகவும் இரவு பகலாக இங்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என வலியுறுத்தி இந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். மேலும் இங்கு உள்ளவர்களே தன்னார்வலர்கள், அதாவது ஏராளமான தன்னார்வலர்கள் உருவாகி அவர்களுக்கு, அதாவது போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தேவையான உணவாகட்டும், உடையாகட்டும், இல்லை நைட்டு இரவு நேரங்களில் தேவைப்படக்கூடிய குளிருக்கு பயன்படுத்தும் பொருட்களாகட்டும் உள்ளிட்டவற்றை தன்னார்வலர்களே இலவசமாக வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த போராட்டத்தில் நம்மிடையே இரவு பகலாக கலந்திருக்கும் நண்பர் ஒருவரும் கேட்கலாம் சார் தகவலை. சார் வணக்கம் சார், எங்க இருந்து வரீங்க? எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க? என்ன முடிவு நீங்க நினைச்சிருக்கீங்க? நாங்கள் அரக்கோணத்துலேருந்து வரோங்க. நாங்கள் அரக்கோணத்துலேருந்து 3 நாள் அங்கே தான் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்தலாம், ஆனால் இது தற்காலிக முடிவு தான். இது 6 மாதம் வரையும் தான் இது செல்லுபடி ஆகும். இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழருக்கும் இது தெரியும். ஆனால் இங்கே நாங்கள் அரக்கோணத்துலேருந்து இங்கே வர காரணம் என்னென்னா, நாங்கள் அரக்கோணத்துலேயே காட்டியிருக்கலாம் எங்கள் வெயிட்டை. ஆனால் அரக்கோணத்தில் 100 மாணவர்கள் மொத்தம் நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்த கூட்டம் கலையக்கூடாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு நெட்வொர்க் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு நியூஸ் வந்தது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நெட்வொர்க் எல்லாம் மொத்தம் கிளியர் பண்ணி இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து யாரும் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு யாரும் கலையாமல் இந்த அளவுக்கு மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு உண்மையான ஜல்லிக்கட்டுனா என்றைக்குங்க? நிரந்தர தீர்வு என்றைக்கு நீங்கள் தரீங்களோ அன்றைக்கி தாங்க எங்களுக்கு உண்மையான ஜல்லிக்கட்டு. அதுவரை எங்களுக்கு ஜல்லிக்கட்டே கிடையாதுங்க. இன்றைக்கி போகிறார் ஓபிஎஸ், ஈவினிங் 5 மணிக்கே கிளம்பி போயிட்டாரான். அவர் கிளம்பி அவர் பாட்டு மதுரை போயிட்டா நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த விட்டுருமா? இல்லை எங்கள் மாணவர்கள் தற்போது அவசர சட்டம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்த அவசர சட்டத்தின் மூலம் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும், வரும் காலங்களில் நிரந்தர தீர்வு கிடைக்கும் என சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த அரசியல்வாதிகள் நாங்கள் நம்புற மாதிரியே இல்லைங்க. 50 வருஷமா நம்பி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். இவங்களை யாரையுமே நாங்கள் நம்புற மாதிரி கிடையாது. இப்போ அங்கே 2000-3000 பேருக்கு மேலே போட்டி எடுத்துட்டு அவர் கூறியபடி இங்கு தமிழகம், அதாவது சென்னை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இங்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இவர்களே நம்மிடையே இணைந்திருக்கும் முன்னோரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எங்கிருந்து வந்திருக்கீங்க? என்ன மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள் வலியுறுத்துறீங்க? என் பேர் சாரணா. நான் சொந்த ஊர் அரியலூர் மாவட்டம். இங்கே சென்னை ஹுண்டாயில் வேலை பார்த்துட்ருக்கேன். நான் நேற்று ஓரளவு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்காங்க. மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. மக்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே. அதுவும் இல்லாமல் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் தேவையான அளவு பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. இங்கு ஆயிரக்கணக்கான பெண்களும் இந்த கூட்டத்தில், பெண்கள் மற்றும் கை குழந்தைகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனராகவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதுகாப்பான பணிகளும் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த போராட்டத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் பல்வேறு உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. நிச்சயமாக அவர்கள் ஒற்றை கருத்து என்னவென்றால், அவசர சட்டம் தங்களுக்கு தீர்வாகாது, உடனடியாக நிரந்தர சட்டம் அமைத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு எந்த ஆண்டு மட்டுமல்லாது வரக்கூடிய எந்த ஆண்டுகளாக இருந்தாலும் எந்த ஒரு தடையும் உச்சநீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்கும் தொடரக்கூடாத வழக்குகள் இந்த நிரந்தர சட்டம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜலட்சுமி. தங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தங்களுடைய போராட்டத்துல இருந்து அவங்க ஓய மாட்டாங்க, தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. இந்த நேரத்துல குடியரசு விழா இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில், அதை நடைபெறுவதற்கான சில நாட்களே உள்ள நிலையில இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக ராஜலட்சுமி, இந்த போராட்டமானது நாளுக்கு நாள், இந்த போராட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முதல் நாள் இந்த போராட்டம் இந்த ஆரம்பித்த இடத்தில் வெறும் 100கணக்கான இளைஞர்கள் மட்டுமே இருந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கு இந்த போராட்டத்தில் தொடர்ந்து பங்கேற்றுள்ளனர். மேலும் இந்த குடியரசு தினமானது இன்னும் ஒரு சில நாட்களில் இங்கு தொடங்க இருக்கிறது. இந்த தினத்தை முன்னிட்டு தங்களை எதிர்ப்பு, அதாவது கருப்பு தினமாக கொண்டாடுவோம் எனவும், கருப்பு தினமாக அனுசரிப்போம் எனவும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர சட்டம் வரும் வரை இந்த இடத்தை விட்டு நகரப்போவதில்லை எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தல் மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இரவு நேரத்தில் எந்த ஒரு சோர்வும் ஏற்படாதவாறு அவர்களுக்கு உணவு பண்டங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கலை சிற்பங்கள் அடங்கிய பல்வேறு தகவல்களும் இங்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வெயில் அடிக்க ஆரம்பித்துவிடும், அந்த நேரத்தில் வழங்குவதற்காக 5000க்கும் மேற்பட்ட இளநீர்களும் வெளி மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன. ராஜலட்சுமி.
விக்னேஷ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மக்கள் வந்து போராடிட்டு வராங்க. இந்த நிலையில வந்து பீட்டா அமைப்பு வந்து நேற்று வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து ஜல்லிக்கட்டு போட்டி வந்து இப்ப வந்து நடைபெற்றாலும் வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி வந்து நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து அவங்களுடைய மக்கள் வந்து என்ன கருத்துக்களை பதிவு செய்றாங்க? நிச்சயமாக பீட்டா அமைப்பை பொறுத்தவரை தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக எழுந்து வருகிறது. குறிப்பாக இந்த பீட்டா அமைப்பு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க முக்கிய காரணமாக இருந்ததை என இப்பகுதி மக்கள் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மேலும் இங்கு இருக்கக்கூடிய வகையில் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் அமைப்பது மட்டுமின்றி அந்த ஜல்லிக்கட்டு தடை விதிக்க காரணமாக இருந்த பீட்டா அமைப்பை முழுவதுமாக இந்தியா முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு எழுந்துள்ளது. மேலும் இந்த போராட்டத்தின் போது தமிழகம் மட்டுமல்லாது கேரளாவில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டாக ஜல்லிக்கட்டு இருக்கலாம், ஆனால் எங்களுடைய எதிரியும் பீட்டா தான். எனவே பீட்டாவை தடை செய்ய வலியுறுத்தி தாங்களும் இந்த போராட்ட காலத்தில் பங்கேற்போம், பீட்டாவை தடை செய்யும் வரை தாங்கள் இந்த போராட்டத்தை தொடருவோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பீட்டா அமைப்பு குறித்த கருத்தானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில், அதாவது பீட்டாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேன் பீட்டா உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவரும் இங்குள்ளவர்கள் ஊர்வலமாக செல்கின்றனர். மேலும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் இங்குள்ளவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். ராஜலட்சுமி.